இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா உடல்நலம் மற்றும் உடல் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ்லாம் என்னென்ன வரும் அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். மற்ற எல்லா யூனிட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். இந்த டயக்ராம்ஸை நீங்க பார்த்துட்டு இதுல இருக்க கண்டென்ட்டை நீங்க படிச்சுட்டாவே போதும். 3 யூனிட்டை நீங்க படிச்ச மாதிரி. சரிங்களா? இந்த 3 யூனிட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த டயக்ராம்ஸை வச்சே நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? இப்போ அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த நோட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு குழப்பிடும். ஏன்னா ஒரே கேள்வியில 3 டயக்ராம் 4 டயக்ராமோட வரும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியா ஓனா எழுதலாம். நம்ம அழகா மட்டும் நீட்டா அந்த நான் கொடுத்த அந்த டயக்ராம்ஸ் நீங்க பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ நான் சொல்லும் போது கவனமா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, யோகா மற்றும் ஆசனங்கள். இதுல வந்து 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 யோகாவின் 8 அம்சங்கள், 2 ஆசனம் என்பதன் பொருளும் வகைப்பாடும், 3 சூரிய நமஸ்காரம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, யோகாவின் 8 அம்சங்கள். அந்த 8 அம்சங்கள் அப்படியே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். 1 யாமம், 2 நியமம், 3 ஆசனங்கள், 4 பிரணயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி. இந்த 8 யோகாவின் 8 அங்கங்கள் வந்து இதுதான். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்க, அந்த யாமம் நியமம், அதுக்கு அந்த 2க்கு மட்டும் தனியா டயக்ராம்ஸ் இருக்கு. ஒன்னு பாருங்க, யாமம் அதாவது கட்டுப்பாடுகள் அல்லாது விலகி இருத்தல். இதுல வந்து பாருங்க யாமம் கட்டுப்பாடுகள் அல்லது விலகி இருத்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வரும். அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிருகா. சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் வரும். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, இந்த நியமம் நேர்மாற கடமைகளும் அவற்றை கடைபிடித்தலும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வரும். 1 சௌசம், 2 சந்தோஷம், 3 தபஸ், 4 வந்து ஸ்வத்யாயாகா அப்படின்னு சொல்லி வரும், 5 வந்து ஸ்வர்ண பரிணிதானா. இப்படி 5 விஷயம் அதுல வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆசனம் என்பதன் பொருளும் வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசனம் என்பதன் பொருள் மற்றும் வரையறை, 2 ஆசனங்களின் வகைப்பாடு, 3 பல்வேறு ஆசனங்கள். இந்த பல்வேறு ஆசனங்கள்ல மொத்தம் 8 ஆசனங்கள் இருக்கு. 1 உட்கார்ந்து அமர்ந்த நிலை ஆசனங்கள், 2 நின்ற நிலை ஆசனங்கள், 3 படுத்த நிலை ஆசனங்கள், 4 முறுக்கு நிலை ஆசனங்கள், 5 சமநிலைப்படுத்தும் ஆசனங்கள், 6 தியான ஆசனங்கள், 7 உடலையும் மனதையும் தளர்வாக்கும் யோகாசனங்கள், 8 பிணிதிருக்கும் யோகாசனங்கள். இந்த 8 யோகாசனங்களும் ஒவ்வொன்னு கூட தனித்தனியா கூட 10 மார்க்ல கேட்டுடலாம். இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, உட்கார்ந்து அமர்ந்த நிலை ஆசனங்கள்ல 3 ஆசனங்களுக்கு, 1 பத்மாசனம், 2 வஜ்ராசனம், 3 பசி மோத்தாசனம். இது வந்து உட்கார்ந்து அமர்ந்த நிலையில இந்த 3 ஆசனங்கள் இருக்கு. 2 பாருங்க நின்ற நிலை ஆசனங்கள்ல 3 இருக்கு. தடாசனம், பாதகஸ்தாசனம், அர்த்த சக்கராசனம். இந்த நின்ற நிலை ஆசனங்கள்ல இந்த 3 இருக்கு. அடுத்து 3 பாருங்க, படுத்த நிலை ஆசனங்கள்ல 3 இருக்கு. 1 சலபாசனம், 2 தனுராசனம், 3 மகாராசனம். இந்த படுத்த நிலை ஆசனங்கள்ல 3 இருக்கு. அடுத்த 4 பாருங்க, முறுக்கு நிலை ஆசனங்கள். அதுல அர்த்த மத்தியோஸ்தாசனம், 2 வக்ராசனம், 3 உஷ்டராசனம். இது வந்து முறுக்கு நிலை ஆசனங்கள்ல 3 இருக்கு. 5வது பாருங்க, சமநிலைப்படுத்தும் ஆசனங்கள் 2 இருக்கு. விருட்சாசனம், உட்கட்டாசனம். சரிங்களா? இந்த 2 இது வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்தும் ஆசனங்கள்ல வரும். 6 பாருங்க, தியான ஆசனங்கள் வந்து 1 பத்மாசனம், 2 வஜ்ராசனம், 3 சுகாசனம். இந்த 3 வந்து தியான ஆசனங்கள் வரும். 7 பாருங்க, உடலையும் மனதையும் தளர்வாக்கும் யோகாசனங்கள். 1 மகாராசனம், 2 சலபாசனம், 3 சவாசனம். இந்த 3 இருக்கு. சரிங்களா? அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க, பிணிதிருக்கும் யோகாசனங்கள். இதுல 3 இருக்கு. 1 அபனாசனம், 2 இடுப்பு வட்டங்கள், 3 சேது பந்தாசனம். அந்த
ரெண்டாவதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வட்டங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தில் 2 பாயிண்ட் இருக்கு. 1, சூரிய நமஸ்காரத்தில் பின்பற்ற வேண்டிய படிநிலைகள். அந்த பின்பற்ற வேண்டிய படிநிலைகள்ல 7 பாயிண்ட் இருக்கு. 1 பிரமாணாசனம், 2 ஹஸ்த உட்டாசனம், 3 ஹஸ்த பாதாசனம், 4 அஸ்வ சஞ்சலாசனம், 5 தண்டாசனம், 6 அஷ்டாங்க நமஸ்காரம், 7 புஜங்காசனம். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. சூரிய நமஸ்காரத்தின் பயன்கள் ஒரு 6 பயன்கள் இருக்கு. 1, உடல் எடையை பராமரிக்க சிறந்தது. 2, பெண்களின் மாதவிடாய் சுழற்சி மேம்படுதல். 3, அறிவாற்றல் திறன்கள் அதிகரிப்பு. 4, தோஷங்களின் சமநிலை. 5, செரிமான அமைப்பை தூண்ட உதவுதல். 6, ஒட்டுமொத்த சிறந்த உடல் பராமரிப்பு. இந்த சூரிய நமஸ்காரத்தால 2 விஷயம் இருக்கு. சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? அடுத்து 2வது யூனிட் பாருங்க. உடல் மற்றும் பாதுகாப்பு கல்வி. இது பெரிய யூனிட். இந்த யூனிட்ல 5 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுல கீ பாயிண்ட்ஸை மட்டுமே நீங்க படிச்சுட்டா போதும், இந்த கேள்வி எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி உடல்நல கல்வி செயல் திட்டங்கள். 2, பள்ளி உடல்நல செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் பாதுகாப்பு. 3, விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பகுதிகளின் பாதுகாப்பு. 4, வீட்டில் பாதுகாப்பு. 5, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு. இந்த 5 கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளி உடல்நல கல்வி செயல் திட்டங்கள்ல 3 திட்டங்கள் இருக்கு. 1, பள்ளியில் உடல்நல கல்வி வழங்குதல். 2, பள்ளியில் உடல்நல சேவைகளை வழங்குதல். 3, பள்ளி உடல்நல கண்காணிப்பு. இதுல ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. இதுல 3 விஷயம் சொன்னேன். இது 3க்குமே தனித்தனி டயக்ராம் இருக்கு. அதுல 1 பாருங்க. இந்த பள்ளியில் உடல்நல கல்வி வழங்குதல். அதுல 7 பாயிண்ட் இருக்கு. 1, உடல்நல கல்வி மற்றும் வழிகாட்டுதலுக்கான முறைசார் கற்றறிதல் ஏற்பாடு. 2, அச்சிடப்பட்ட பொருட்கள். 3, திரைப்படங்கள் மற்றும் படச்சுருள்கள். 4, வானொலி மற்றும் தொலைக்காட்சி. 5, கல்வி களப்பயணங்கள். 6, உடல்நல வாரம் கொண்டாடுதல். 7, உடல்நல கல்வி. இது எல்லாமே பள்ளியில் உடல்நல கல்வி வழங்குதல் வரும். சரிங்களா? அது 2 பாருங்க. பள்ளியில் உடல்நல சேவைகளை வழங்குதல். சேவைகளை வழங்குதல்ல மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. 1, பள்ளி உடல்நல சேவைகள் என்பதன் பொருள். 2, பள்ளி உடல்நல சேவைகளின் குறிக்கோள்கள். 3, பள்ளியில் உடல்நல குழு. 4, பள்ளி உடல்நல சேவைகளின் அம்சங்கள். 5, பள்ளி உடல்நல சேவைகளின் ஆசிரியர்களின் பங்கு. இந்த 5வது பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1, இந்த தினசரி ஆய்வு. அடுத்து பாருங்க, இந்த பள்ளி மாணவர்களிடையே உடல்நல பழக்க வழக்கங்களை உருவாக்குதல்ல 3 இருக்கு. கண் தூய்மை, உணவு பழக்கம், எளிய உடற்பயிற்சி. அடுத்து 3வது துறை பாருங்க. இந்த பள்ளி உடல்நல கண்காணிப்பு. 3 சொன்னேன், அது 3வது பாரம். இதுல பாருங்க, பள்ளி உடல்நல கண்காணிப்புல 1 மேல பாருங்க, பள்ளி வளாக உடல்நல கண்காணிப்பு. 2, வருடாந்திர மருத்துவ பரிசோதனை. 3, பள்ளி சிகிச்சையகம். 4, தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பூசி திட்டங்கள். 5, உடற்பயிற்சி மற்றும் பயிற்சிகள். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளி உடல்நல செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் பாதுகாப்பு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? முதல் பாயிண்ட் பாருங்க. பாதுகாப்பு கல்வி என்பதன் பொருள். 2, பாதுகாப்பு கல்வியின் நோக்கங்கள். இந்த பாதுகாப்பு கல்வியின் நோக்கங்கள் அடுத்து நோக்கங்கள் கீழே 3வது பாயிண்ட் பாருங்க. பள்ளியில் பாதுகாப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட் பாருங்க, வகுப்பறைக்குள் பாதுகாப்பு நடவடிக்கைகள். 2, பள்ளி விளையாட்டு மைதானம். 3, ஆசிரியர்களின் பங்கு பணிகள். 4, மாணவர்களுக்கான பாதுகாப்பு விதிகள். 5, பள்ளி வழங்கும் வசதிகள். 6, பள்ளி அலுவலகங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இது செகண்ட் கொஸ்டின். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பகுதிகளின் பாதுகாப்பு. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, விளையாட்டு களங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இந்த முதல் பாயிண்ட் கீழே 3 பாயிண்ட் வரும். 1, விளையாட்டு போட்டிகளுக்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள். 2, உடற்பயிற்சி கூடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள். 3, நீச்சல் குள பாதுகாப்பு நடவடிக்கைகள். 2வது பாயிண்ட், விளையாட்டு பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இந்த தேர்ட் கொஸ்டின் இதுதான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. வீட்டில் பாதுகாப்பு. வீட்டில் பாதுகாப்புல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. 1, கட்டிடங்கள் மற்றும் சுவர்கள். 2, தரைகள் மற்றும் மேற்பரப்பு பகுதிகளை பராமரித்தல். 3, மின்சாரம். 4, மின் சாதனங்கள். 5, மருந்துகள். 6, விசத்தன்மை கொண்ட பொருட்களை சேமித்தல். 7, எளிதில் எரியக்கூடிய மற்றும் தீப்பற்றும் பொருட்களை சேமித்தல். இதுதான் வீட்டில் பாதுகாப்பு. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு. இந்த கொஸ்டின் வந்து உங்க புத்தகத்துல ஒரே பாயிண்ட் வைஸா இருக்கும். நான் அப்படியே 18 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க அப்படியே எழுதிக்கலாம். 18 பாயிண்ட் எழுதிட்டாவே இதுல 5 மார்க் கேட்டாலும் 5 மார்க் அப்படியே கிடைச்சிடும். இந்த 18 பாயிண்ட் எழுதிட்டாவே 10 மார்க்ல கேட்டா கூட உங்களுக்கு குறைஞ்சது 7-8 மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் பயன்பாடு. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. தொற்று நோய்கள், வாழ்க்கை முறை கோளாறுகள் மற்றும் ஊட்டச்சத்து. இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1, சரிவிகித உணவு.
2 ஆற்றல், இதுல புரதம், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள், வைட்டமின்கள், தாது உப்புகள் மற்றும் தண்ணீர் இவற்றின் மூலாதாரங்கள், செயல்பாடுகள் மற்றும் இவற்றின் குறைகளால் ஏற்படும் விளைவுகள். நல்லா கவனிச்சுங்க. இதுல வந்து பாருங்க, புரதம் 1, கொழுப்புகள் 2, கார்போஹைட்ரேட்டுகள் 3, வைட்டமின்கள் 4, தாது உப்புகள் 5 மற்றும் தண்ணீர். இந்த 5 விஷயம் கொடுத்துருக்காங்க. இவற்றின் மூலாதாரங்கள் என்ன, இவற்றுடைய செயல்பாடுகள் என்ன, இவற்றால் ஏற்படும் குறைபாடுகள் என்ன, இதுல வந்து 5 டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த செகண்ட் கொஸ்டின்ல. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை முறை கோளாறுகளால் ஏற்படும் நோய்கள். அதுல ஃபர்ஸ்ட் சரிவிகித உணவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரிவிகித உணவுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 சரிவிகித உணவு என்பதற்கான வரையறை, 2 சரிவிகித உணவின் பண்பியல்புகள், 3 சரிவிகித உணவின் தொகுப்பு, 4 உணவு வழிகாட்டி கூம்பு பெட்டகம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, சரிவிகித உணவின் தொகுப்பு. அதுல மட்டும் உங்களுக்கு 9 பாயிண்ட் வரும். சரிங்களா? இது 3வது பாயிண்ட்ல மட்டும். 1 தானியங்கள், 2 பருப்பு வகைகள், 3 கொழுப்பு மற்றும் எண்ணெய், 4 பச்சை இலையுள்ள காய்கறிகள், 5 இலையில்லா காய்கறிகள், 6 வேர்களும் கிழங்குகளும், 7 பழங்கள், 8 சர்க்கரை, வெல்லம் மற்றும் தேன், 9 கொட்டைகள் மற்றும் விதைகள், 10 பால், 11 மீன், இறைச்சி மற்றும் முட்டை. இதுதான் சரிவிகித உணவின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 4வது பாயிண்ட்ல ஒரு டயக்ராம் இருக்கு. அதாவது உணவு வழிகாட்டி கூம்பு பெட்டகம். உணவு வந்து உட்கொள்ளும் மொத்த உணவில் இருந்துட வேண்டிய சதவீதம் எப்படி பாருங்க. கொழுப்பு, எண்ணெய், இனிப்பு பொருள்கள், சர்க்கரை இது வந்து 10% இருக்கணும். அடுத்து பால் மற்றும் இறைச்சி, பால் பொருட்கள் மற்றும் முட்டை இது வந்து 15% இருக்கணும். காய்கறிகளும் பழங்களும் காய்கறிகள் வந்து 25% இருக்கணும், பழங்கள் வந்து 20% இருக்கணும். மொத்தம் 45% நம்ம உடல்ல வந்து காய்கறிகளும் பழங்கள் வந்து ஒண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, தானியங்கி, அரிசி, பருப்பு வகைகள், ரொட்டி, பாஸ்தா போன்ற வந்து 30% இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆற்றல், அந்த புரதம், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட் சொன்ன பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல 6 விஷயம் அதுல கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன். 1 புரதங்கள், 2 கொழுப்புகள், 3 கார்போஹைட்ரேட்டுகள், 4 கனிமங்கள், தாது உப்புகள், 5 தண்ணீர், 6 வைட்டமின்கள். இதுல ஃபர்ஸ்ட் புரதங்கள் பாருங்க. புரதங்கள்ல 3 பாயிண்ட் வரும். 1 புரதத்திற்கான மூலங்கள், 2 புரதத்தின் செயல்பாடுகள், 3 புரதத்தின் குறைபாடுகள் ஏற்படும் விளைவுகள். அடுத்து 2 கொழுப்புகள்ல 3 பாயிண்ட் வரும். 1 கொழுப்புக்கான மூல ஆதாரங்கள், கொழுப்பின் செயல்பாடுகள், கொழுப்பின் குறைபாடுகள் ஏற்படும் விளைவுகள். இந்த 3 வரும். அடுத்து 3 கார்போஹைட்ரேட்டுகளுக்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கான மூல ஆதாரங்கள்ல 2 இருக்கு. 1 சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்கள், மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள். அடுத்து 4 பாருங்க, கனிமங்கள், தாது உப்புக்கள். இதுக்கு கீழே என்ன பாருங்க, 2 பாயிண்ட் இருக்கு. 1 தாது உப்புக்களின் மூல ஆதாரங்கள், 2 தாது உப்புக்களின் செயல்பாடுகள். தாது உப்புகளின் செயல்பாடு கீழே கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு, மெக்னீசியம், அயோடின் இது எல்லாமே அதுல இருக்கு. அடுத்து 5 பாருங்க, தண்ணீர். தண்ணீர்ல 2 பாயிண்ட் இருக்கு. 1 நம் உடலுக்கான தண்ணீரின் மூல ஆதாரங்கள், 2 தண்ணீரின் செயல்பாடுகள், 6 வைட்டமின்கள் பாருங்க. 1 கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். அதுல வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் கே இந்த 3 வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் சொல்லுவாங்க. 2 பாருங்க, தண்ணீரில் கரையும் வைட்டமின்கள். இதெல்லாம் வைட்டமின்கள் வரும். சரிங்க? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை முறை கோளாறுகளால் ஏற்படும் நோய்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 நோய்கள் சொல்லியிருக்காங்க. 1 நீரிழிவு நோய், 2 உயர் ரத்த அழுத்தம், 3 மாரடைப்பு, 4 உடல் பருமன், 5 வயிற்றுப்புண். இதுல ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்கு. 1 நீரிழிவு நோய் பாருங்க. நீரிழிவு நோயில 4 பாயிண்ட் இருக்கு. 1 நீரிழிவு நோயின் வகைகள் மற்றும் அதற்கான காரணங்கள், 2 நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள், 3 ஆபத்து காரணிகள். இந்த 4 நீரிழிவு நோயால் விளையும் நீரிழிவு நோயினால் விளையும் சிக்கல்கள் வந்து ஒரு கீழே 4 பாயிண்ட் இருக்கு. 1 இதய நோய் பிரச்சனைகள், 2 நரம்பு பள்ளையிடுதல், 3 சிறுநீரகம் பள்ளையிடுதல், 4 கண் பழுதடைதல். அடுத்த 5ஆம் பாயிண்ட் பாருங்க, நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு மேலாண்மையில ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 உணவு கட்டுப்பாடு, 2 முறையான உடற்பயிற்சி, 3 மருந்துகள், 4 மன அழுத்த மேலாண்மை. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, உயர் ரத்த அழுத்தம். இந்த உயர் ரத்த அழுத்தம் கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 உயர் ரத்த அழுத்த நோய்க்கான அறிகுறிகள், 2 உயர் ரத்த அழுத்தத்துக்கான காரணங்கள், 3 உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படும் சிக்கல்கள், 4 சிகிச்சை மற்றும் தடுப்பு மேலாண்மை. அடுத்து 3 பாருங்க, மாரடைப்பு. மாரடைப்புகள் 4 பாயிண்ட் இருக்கு. 1 மாரடைப்பின் அறிகுறிகள், 2 மாரடைப்பிற்கான காரணங்கள். அந்த மாரடைப்பு காரணங்கள் 4 பாயிண்ட் இருக்கு பாருங்க. கரோனரி தமனியால் ஏற்படும் இதய நோய், கரோனரி தமனிச்சுவரின் தசை இறுக்கம், 3 தன்னிச்சையான கரோனரி தமனி பிரிதல், அடுத்து கரோனரி எம்புலேஷன். சரிங்களா? இந்த என்ன பண்றது இருக்கு. 3 பாருங்க, மாரடைப்பிற்கான ஆபத்து காரணிகள், 4 மாரடைப்பிற்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு மேலாண்மைகள். அது 4 பாருங்க, உடல் பருமன். உடல் பருமன்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 உடல் பருமனின் அறிகுறிகள், 2 உடல் பருமனுக்கான காரணங்கள்ல வந்து 1 சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, இதை முக்கியமா சொல்றாங்க. 2 மரபியல், 3 வயதாதல்,
4 குறைவான தைராய்டு சுரப்பி, 5 உளவியல் காரணிகள். 3ஆவது பாயிண்ட் பாருங்க, உடல் பருமனை கட்டுப்படுத்துதல். 4 உடல் பருமன் தொடர்பான சிக்கல்கள். இது அடுத்து வயிற்றுப்புண் பாருங்க. வயிற்றுப்புண்ணு 4 பாயிண்ட். 1 வயிற்றுப்புண்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள், 2 குடல் புண் ஏற்பட்டுள்ள அறிகுறிகள், 3 நோயை கண்டறிதல், 4 சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள். இதுதான் இந்த யோகா மற்றும் உடல்நலத்துக்கான முதல் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். அதுக்கான டைம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.